வணக்கம். 18 மாதம் ஆட்சியில் இருந்த பிறகு இன்று நாட்டின் 8வது பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் பதவி விலகியிருக்கின்றார். கோவிட்-19 நெருக்கடி சூழ்ந்து மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ள இந்த நிலையில் அடுத்து யார் பிரதமர் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் மேலோங்கியுள்ளது. டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துங்கு ரசாலி, டத்தோஸ்ரீ இஷாமுடின் என பலரின் பெயர்கள் அடிபடுகின்றன. இதில் யாருக்கு அந்த வாய்ப்பு உண்டு? அது பற்றித்தான் நாம் இன்று அலசவிருக்கின்றோம். அதற்காக மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் மணிமாறன் மற்றும் அரசியல் பார்வையாளர் திரு கணேஷ் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். முதலாவது டாக்டர் மணிமாறன், இப்பொழுது பார்த்தீர்களானால் அம்னோவின் சார்பில் 3 பெயர்கள் அடிபடுகின்றன பிரதமர் வேட்பாளராக. அதாவது டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், டத்தோஸ்ரீ இஷாமுடின், துங்கு ரசாலி. இந்த மூவர்ல யாருடைய பெயரை கட்சி முன்மொழியும் என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய கணிப்பு அதிகமான வாய்ப்பும் கணிப்பும் டத்தோஸ்ரீ துங்கு ரசாலிக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனால் இன்றைய காலகட்டத்தில் டத்தோஸ்ரீ ஜயிட் அவருக்கு இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒன்று. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கு திடீர்னு வச்சுக்கோமே திடீர்னு கோ பேக் டு பிஎன் சைட் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா பிர்சாத்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ற எனக்கு ஒரு அதிகமாக நம்பிக்கை உண்டு. ஆனால் அதுக்கு ஜஹித் அவருடைய பிரதமர் ஆக வேண்டும் என்றால் அது அவருக்கு விருப்பம் ஒன்று என்று நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் அவருக்கு முக்கியமாக பிர்சாத்து சப்போர்ட் இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அம்னோ இந்த பக்கம் இஷாமுடின் இருக்கின்றார். இன்னொரு கேண்டிடேட் சொல்லி வச்சிருக்காங்க. அவர் இப்போ கடந்த நேற்றைய துணை பிரதமர், அதாவது டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, அவர் பேரும் அடிப்படுகிறது. அவரும் try his best to get more candidate, more signature, more support. நேற்று நடந்த பேச்சுவார்த்தைகள். ஸோ அப்படி பார்க்கையில் எல்லாருக்கும் சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. There's no advantage for support, disadvantage for support from either group, Bersatu group or PAS group, whoever. ஸோ அப்படி இருக்கையில் அம்னோவில் இப்போது நியூட்ரல் கேண்டிடேட் என்று பார்க்கும்போது துங்கு ரசாலி, தான்ஸ்ரீ துங்கு ரசாலி தான் இருக்க வேண்டும். அதை தவிர்த்து டத்தோஸ்ரீ தோமாட், இந்திய நெகிரி சிம்லான் மந்திரி சார், இப்போ அம்னோவின் துணை தலைவர். ஆனால் அவரும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் இஸ் நாட் எம்பி. டு பி அ பிரைம் மினிஸ்டர் யூ மஸ்ட் சம்படி ஹேவ் அ போஸ்ட் ஆஸ் எம்பி அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படி இருக்கையில் என்னுடைய கருத்து அதிக வாய்ப்பு துங்கு ரசாலிக்கு உண்டு என்று நான் நினைக்கின்றேன். அப்ப துங்கு ரசாலி பெயர் முன்மொழியப்பட்டால் பிர்சாத்துவினுடைய ஆதரவு கிடைக்காமல் போற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் தான்ஸ்ரீ முஹிடினுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு கொடுக்காமல் இருந்தவர் துங்கு ரசாலி அவர்கள். ஆக அதன் அடிப்படையில் பிர்சாத்து கட்சி நிச்சயமாக அம்னோவுக்கு ஆதரவு கொடுக்குமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த குறைந்தபட்சம் 111 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்காமல் போகலாம். ஆக அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் இருப்பவர்கள், ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்களால் அம்னோ 2ஆக பிளந்திருக்கின்றது. ஒன்று பெரிகாத்தா நேஷனலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற 23 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அவர் தலைவர் டத்தோஸ்ரீ ஜஹித் அமீடிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற 15 உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். அதாவது பெரிகாத்தா நேஷனலுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரிக்கு தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக, அல்லது டத்தோஸ்ரீ இஷாமுடினுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். அதாவது அம்னோவிலிருந்தே ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு தான் இருக்கின்றது. அதே சமயத்தில் பிர்சாத்துவிடம் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு தான் அதிகமா இருப்பதாக பார்க்கப்படுது. ஆனா அப்படி ஒன்று அந்த கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் தொழில்நோக்கத்தில் பார்க்கும்போது இப்போ எல்லாருக்கும் முக்கிய தலைவர்கள், துணை தலைவர்,
வைஸ் பிரசிடென்ட் எல்லாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டாயிற்று கடந்த ஒரு மாதமாக. அப்படி இருக்கையில் நான் நினைக்கின்றேன், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கு முக்கியமான ஒரு கேண்டிடேட் வந்து துங்கு ரசாலியா தான் இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேண்டிடேட், நாட் ஓன்லி இன் வாட் யூ கால் இன் அம்னோ பட் அவுட்சைட் அம்னோ. இந்த பக்கம் வச்சுக்கோங்க பிஹெச்னு வச்சுக்கோமே, PH also some of the MPs can willing to support Huli as a potential candidate for prime ministership. இப்பொழுது இந்த பக்கம் வருவோம், அந்த பக்கம் அடுத்ததாக தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது பக்காத்தான் ஹராப்பான் பக்கம் பார்த்தீர்களானால் இவர்களுடைய பிரதமர் வேட்பாளராக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் என்று தான் முன்பே இவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆனால் பக்காத்தான் ஹராப்பானுக்கு தற்போது இருக்கின்ற ஆதரவு 88. ஆக இன்னும் 23 இடங்கள் தேவை குறைந்தபட்ச பெரும்பான்மை பெறுவதற்கு. இன்று வரை வாரிசானோ அல்லது எதிர்கட்சியாக இருக்கின்ற வாரிசானோ பெஜ்வாங்கோ வெளிப்படையாக அன்வாருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆக அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னும் ஓரிரு தினங்களில் அவர் முடிவு செய்தாக வேண்டும் பக்காத்தான் ஹராப்பானும். ஆக அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அந்த போதிய ஆதரவை பெற்று விடுவார்கள் என்று நம்பிக்கை உண்டா கணேஷ்? இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த கேள்விக்கு விடை வந்துட்டு அங்க பெரிக்காத்தான்லாம் தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப 2 பேரும் எடுத்துக்கிட்டோம்னா எதுக்கு முதல் சான்ஸ்ன்னு சொன்னோம்னா பெரிக்காத்தான் சைட். ஏன்னா அவங்ககிட்ட அந்த பெரிய நம்பர் இருக்கு. இப்ப அம்னோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெரிய நம்பர் வந்துடும், 115 கிட்ட நம்பர் வந்துடும். சரிங்களா? இப்ப அங்க பிரேக் அப் நடந்தாதான் இங்க வந்துட்டு கனவு வந்து நிஜமாகும். சோ பக்காத்தான் ஹராப்பான் வந்து இட்ஸ் வெயிட்டிங் கேம் தான். அன்வார் இஸ் கன்சர்ன், இவங்க எல்லாரும் வாரிசான் அந்த இண்டிபெண்டன்ட் எல்லாம் சேர்த்து ஓகே நாங்க வந்து அன்வாரை தான் பிரதமரா ஆக்கலான்னு இருக்கோம்னா கூட அவங்களுக்கு வந்து 105 இடம் தான் கிடைக்கும். சோ அவருக்கு வந்து இன்னும் ஒரு 6 இடம் தேவைப்படுது. சரிங்களா? அந்த 6 இடம் எங்க இருந்து வரப்போகுது? சோ இப்பதான் வந்துட்டு அந்த சைட் பெரிக்காத்தான் சைட்ல வந்துட்டு ஒரு பெரிய ஈகோ கேம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன் தெரியுங்களா? இப்ப அம்னோவே பிரிஞ்சிருச்சு இல்ல. இப்ப 5 பேர் இந்த சைடு வந்துட்டாங்க, 23 பேர் அந்த சைடு இருக்காங்க. சோ அந்த 23 பேர்ல கூட அங்க வந்து கொஞ்சம் 2 டிவிஷன் இருக்கும். அதாவது இஷாமுடின் ஒண்ணு இருக்கும், சப்ரி கிட்ட ஒண்ணு இருக்கும். இன்ஃபேக்ட் இஷாமுடின் தான் வாஸ் சப்போஸ் டு பி த டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். அது வந்துட்டு ஜஹீட்லாம் வந்து இது பண்ணல. சோ அதனாலதான் சப்ரி போனாரு. ஏன்னா சப்ரி வந்து வாஸ் க்ளோஸ் வித் ஜஹீட்னால அவரு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. சரிங்களா? சோ அங்கேயே ஒரு குழப்பம் இருக்கும். அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜஹீட் வந்துட்டு சப்ரிய வந்து விட மாட்டாரு நான் நினைக்கிறேன்ல. என்னோட கணிப்பு என்னன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்துட்டு if Tunku Razali is in the game he will support Tunku Razali because Tunku Razali வந்து வயசாயிட்டாரு. he won't play politics to get the support. இப்ப ஜஹீட் வந்து பிரசிடென்ட். சரிங்களா? சோ அந்த சைடு வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இட்ஸ் ஃபைன். ஆனா சப்ரி வந்து பிரைம் மினிஸ்டரா ஆயிட்டாருன்னா then he will take full control of அம்னோ. சரிங்களா? அதுக்கு ஜாகிர் ஒத்துக்குவாரா? ஏன்னா நார்மலி அம்னோ பாலிடிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாங்கன்னா தென் தே வில் டெஃபினெட்லி எல்லாரும் அவங்க சைட் பாஞ்சிருவாங்க பிரைம் மினிஸ்டர் சைட். அது ஒரு ட்ரெடிஷனா அங்க இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஈகோ இப்ப யாரு அங்க விட்டு கொடுப்பாங்கன்னு அது ஒரு இடம் இருக்கு. இன்னொரு ஈகோ பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பெர்சாத்துல வந்து இப்ப வந்துட்டு மொஹிதீன் வந்துட்டு அம்னோக்கா அந்த 5 பேர் தான் நீங்க வேணாம் பிரதமர்னு சொல்லிட்டு அவரை வெளியாக்குனாங்க. இப்ப அவரு திருப்பி சப்போர்ட் பண்ணுவாரு அவங்கள வந்து பிரதமர் ஆக்குறதுக்கு. அந்த ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா? அது என்ன சொல்றேன், ஈகோ விட்டு கொடுப்பாங்களா? இப்ப லெட்ஸே ஒரு அங்கேயே பெர்சாத்துல வந்து ஒரு 3 கிளிக் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒண்ணு வந்து அஸ்மின் ஒரு 10 ஆள் வச்சிருப்பாரு. ஓகே, அந்த சைடு அம்சா வந்து ஒரு 10 ஆள் வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அம்சா வந்துட்டு இப்ப லெட்ஸ் அம்னோ சொல்றாங்க அம்சா நான் உங்களுக்கு வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறேன், நீங்க பெர்சாத்தோ கொண்டாங்கன்னா ஓகே ஒரு 10 பேர் அங்கிருந்து அவர் மூலியமா செய்ய முடியும். ஆனா அந்த சைடு முஹிதீன் சைடு ஒரு 10 பேர் இருப்பாங்க. சோ அந்த 10 பேர் வந்து டிசைட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வேணாம் நாங்க வந்து அந்த சைடே போறோம். ஏன்னா அவங்க பக்கத்துல ஹரப்பான் முன்னவே இது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. சோ நாங்க பக்கத்துல ஹரப்பான் சைடு போறோம்னு சொன்னா கேம் வந்து பக்கத்துல ஹரப்பான் சைடு வந்துரும். சோ ஆக்சுவலி இன்னொரு சிக்கல் இருக்குங்க கணேஷ். எப்படின்னாக்கா பெர்சாத்தோட இருந்து திரும்ப வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் இவங்க அவங்க வைத்த அவங்க மீது வைத்த குற்றச்சாட்டுன்னா அவங்க துரோகம் செய்து விட்டு போனவர்கள்,
பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சி கவிழ்வதற்கு இந்த பெர்சத்து கட்சி தான் காரணம். அதன் பிறகு அஸ்மின் அலியினுடைய கும்பலும் காரணம் என்றால் இன்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக திரும்பவும் அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்தால் இவர்கள் ஏற்பார்களா அல்லது இவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்பார்களா? குறிப்பாக அடுத்ததாக இங்க அம்னோ பக்கத்தில் இருந்தும் கூட ஆதரவு வந்தாலும் இவர்கள் ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் 2 நாட்களுக்கு முன்பு எப்பொழுது பிரதமர் வந்துட்டு அனைத்து கட்சிகளும் இணைந்து வேலை செய்வோம் என்று சொல்லிய பிறகு தொனிப்புவாவும் பங்கி நாடாளுமன்ற உறுப்பினரும் நாம் அவர்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு சிந்தித்து பார்த்து அப்புறம் முடிவெடுக்கலாம் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. ஆக டிஏபி வந்துட்டு அம்னோ ஏற்குறைய இந்த பக்கம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக பேசினாலும் கூட டிஏபி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அல்ல அம்னோ ஆதரவாளர்கள் கூட நீங்க டிஏபியோடு இணைந்து வேலை செய்வதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆக இதுல பாத்தீங்கன்னா பல சிக்கல்கள். ஒன்று, கட்சி முடிவெடுத்தாலும் கீழே உள்ளவர்கள் முடிவெடுக்க முடியுமா, அதாவது அவர்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்று இருக்கின்றது. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் பேச போறீங்களா? சொல்லுங்க, உங்க கருத்து கேட்கலாம். பேசுங்க சார். இல்ல, அது வந்து நம்ம பார்த்தோம்னா சொல்றேன்னு, இப்ப வந்து தெரியுங்களா, இப்ப வந்துட்டு பக்கத்தான் ஹராப்பான்ல வந்து ஆஸ்மின் குரூப்பை வந்து எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? சோ அந்த 10 பேர் வந்துட்டு ஓகே, முஹிதீன் சைடு வந்துட்டு அந்த அவங்களுக்கு என்ன இந்த டைம் தெரியுங்களா, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கோவிட் விஷயம் இருக்கு, சரிங்களா? நாடை வந்து இன்னும் நம்ம வந்து இன்னொரு எலெக்ஷன் கண்டிப்பா வைக்க முடியாது. சோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இல்ல, மக்கள்கிட்ட போற ஆப்ஷனே இல்ல இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா. சோ ஒரே ஆப்ஷன் வந்துட்டு இவங்க 2 பேரும் வேலை செய்யணும் டுகெதர். சோ rather than unity government, இப்ப அங்க 10 பேர் வந்தாங்கன்னு உங்க வேணான்னு சொல்ல போறாங்க? ஓ நீங்க வராதீங்க, நான் உங்களுக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்க? இல்லையே. சோ என்னன்னா அந்த பேரம் பேசி யாருக்கு என்ன பொசிஷன் கிடைக்குமோ, இல்ல இங்க வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குமோ, சோ அதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் வரும். இப்ப என்னன்னா ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்னன்னா, பக்கத்தான் ஹராப்பான் வெயிட்டிங் கேம், சரிங்களா? அந்த சைட்டு என்ன நடக்க போகுது, அவங்க கூட்டு சேர முடியலன்னா தென் பக்கத்தான் ஹராப்பான். இப்ப எல்லாரும் பாருங்க, முதல்ல இருந்து வாய்ப்பு குறைவாதான் இருக்கதான். ஏன்னா இவங்களும் முயற்சி எடுத்தாதானே முடியும். ஏன்னா இவங்க காத்திருக்கின்ற பட்சத்துல வந்துட்டு மற்றவர்கள் யாராவது அந்த பெரும்பான்மை எடுத்து விட்டால் மீண்டும் அன்வார் இப்ராஹிம் மீண்டும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தான். இல்ல வெயிட்டிங் கேம்னு சொன்னீங்கன்னா நாங்க ஒண்ணு செய்யாம உட்காந்து, அப்படி இல்ல. அவங்க என்னன்னா உட்காந்துக்கிட்டு இப்ப யார் அங்க சண்டை போடுறாங்க, உடனே இவங்க போய் இவங்க விட்டு சண்டை போடுறாங்களா, இங்க சரியா வரலையா, சோ இங்க போய் பேசுறது, ஓகே வா நீங்க இங்க வாங்கல இந்த சைட்டு. ஐ மீன் உள்ளுக்குள்ள அந்த நெகோசியேஷன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் முதல்ல அந்த ஷெரட்டன் மூவ்ல இருந்த அந்த மூவ்னு ஓடிக்கிட்டே தானே இருந்துச்சு, இன்னும் கூட சேர்க்க முடியுமா, ஆளுங்களை கூட சேர்க்க முடியுமான்னு. சோ இன்டர் பார்ட்டி ஏன் தெரியுங்களா, ரொம்ப பேசணும் நம்ம. அம்னோ வந்துட்டு ஓகே, நம்ம நினைச்சோமா தோனி போவோம் இவங்களும் பேசுவாங்க, ஆமா அந்த மாதிரி போவோம் அப்படின்ட்டு. You see, but அது வந்து நான் நினைக்கிறேன் லைக் டெஸ்டிங் வாட்டர் இல்ல. ஏன் தெரியுங்களா, இதுக்கு முன்னுக்கே டிஏபி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி அந்த ஓகே அவங்க ஆக்சுவலி what we heard was சரிங்களா, that முதல்ல வந்துட்டு இந்த சைட்டு போய் கேட்டிருக்காங்க, அந்த சைட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நம்ம யூனிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்ட்டுன்னு. சோ அந்த வகையில இந்த மாதிரி இதெல்லாம் ரிஃபார்ம்லாம் நம்ம கொடுத்தோம்னா சரிங்களான்னு கேட்டிருக்க மாதிரி, சரிங்களா? சோ நான் நினைக்கிறேன், இது ஏன் கருத்து தெரியுங்களா, வேற யாரு கருத்தும் இல்லை, ஏன் கருத்து. சோ டோனி போ வந்துட்டு டெஸ்டிங் வாட்டர், சரிங்களா? ஏன்னா டோனி போ வந்து குவானிங்க எதிர்த்து எதுவுமே பேசுனதில்லை இது வரைக்கும். ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் மினிஸ்டர் போஸ்ட் இல்லாம அவருக்கு அசிஸ்டரா வேலை செஞ்சவர் கவர்மெண்ட்லயே கூட ஒப்புக்கொண்டு இருக்கின்றார். அதாவது இவங்களுடைய சம்மதத்தோடு தான் அவர்கள் வந்து சென்று பேசினார்கள் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். முதல்ல சொல்லீங்களே டாக்டர், நீங்க என்னோட கருத்தும் அதெல்லாம் ஒரு டெஸ்டிங் வாட்டர் தான் நான் சொல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் அவங்க they will do anything, என்னவென்றாலும் செய்யறதுக்கு தயங்க மாட்டார்கள் என்று என்னுடைய முக்கிய கருத்து. அதே மாதிரி நேற்று காலையில் இன்று நம்ம ஒரு செய்தி படித்தோம், தத்தோ ஸ்ரீ ஜோஹரி கனி அவரும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். they must அம்னோ வந்து யூனிட்டி கவர்மெண்ட் பாசிபிலிட்டி must எக்ஸ்ப்ளோர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த இப்போ கணேஷ் சொன்னார் இல்லையா, டிஏபி தொனிப்போ பொங்கமீன் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் ஒரு middle level leaders, they will issuing what you call a testing water statement. அதே மாதிரி தான். ஸோ அதனால நான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு
கண் துடைப்பு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து டெஸ்டிங் சப்போர்ட். தே வுட் ட்ரை டு பிரிங் தி ஈகோ டவுன். ஈகோலாம் தள்ளி வச்சுட்டு அது யாருக்கு நிறைய சீட்டு கிடைக்கும், யாருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு தான் பார்க்குறாங்க ஒழிய இட்ஸ் நாட் அபவுட் வி ஆர் த மோஸ்ட் ஸ்ட்ராங் பார்ட்டி டுடே. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கறதுனால அம்னோ வில் சென்ட் ஜஹித் சைட் தே வில் சென்ட் 3 names, 3 பேர் அனுப்புவாங்க. ஐ திங்க் ஒன்று வந்து ஜஹித், இன்னொன்று வந்து கூலி, இன்னொன்று மூணாவது வந்து மேபி தேல் போட்டு இஷாமுடீன். ஏன்னாக்கா இஷாமுடீனுக்கும் ஜஹித்க்கும் அந்த பக்கத்தில் கடந்த முன்னாள் பிரதமர் இருக்கார் இல்லையா நஜீப், அவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இது குடும்ப தொடர்பு இல்லைன்னா பொலிட்டிக்கல் தொடர்பு. ஏன்னாக்கா இதுக்கு முன்பு பிஃபோர் ஜஹித் as அம்னோ யூத் சீஃப், he was a deputy and become the youth chief of அம்னோ. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் வில் சென்ட் ஜஹித் வில் சென்ட் 3 names இன்க்ளூடிங் his name. அவருடைய பேர் முன்மொழி செய்வார் நினைக்கிறேன். அகோங்க்கு ஜஹித், குரஜாலி as a நியூட்ரல் கேண்டிடேட். ஏன்னாக்கா அம்னோக்கு வந்து வாட் எவர் என்ன எப்படி பார்த்தாலும் they want to come back to the power. வாட் எவர் ரீசன் நீங்கள் பார்த்தீங்களாக்கா கோ பேக் டு த எக்ஸாம் என்ன அடிச்சுனாக்கா பேரால நடிச்சுல போன வருஷம். ஆனா அங்கதான் இவருக்கு 3 பேர் முன்மொழியும் போது மூவருக்குமே குறைந்தபட்சம் 111 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்க வேண்டும். பேராசிரியர் பேர் அனுப்புவதற்கு முன்பே இவர்களுக்கு வந்து இந்த ஆதரவு இருக்க வேண்டும். ஆக இந்த மூவருக்குமே அதே போன்ற ஆதரவு கிடைக்க மாட்டதுதான் இப்ப சிக்கல். ஒருவருக்கு வந்து சத்து ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. ஆக அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கான 111 இடங்கள் கிடைக்காது. ஜஹித் அவர்களுடைய பெயரை முன்மொழிதான் நிச்சயமாக சத்து முஹிதீன் அவர்களுடைய கட்சி நிச்சயமா ஆதரவு கொடுக்காது. ஆக இந்த நிலையில வந்துட்டு 3 பேரை அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் கண்டிப்பா அனுப்புவார்கள் நம்பிக்கை. அனுப்பிட்டு கண்டிப்பாக புர்சாத்துல அவங்களுக்கு 100% சப்போர்ட் கிடைக்காது. அம்னோவே எதை கேண்டிடேட் கொடுத்தாலும் அதனால்தான் they will go back to other party, other bloc, the strongest bloc, including some people from PH, some people from Warisan, some people from GPS. அந்த ஜிபிஎஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் சந்தேகம். எனக்கு முந்தி அவங்க வந்து whether they going to back to BN or PN, பெர்கத்தா நேஷனல் அல்லது பர்ஷா நேஷனல்ஸ். ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது they will எந்த கட்சி எடுத்தாலும் they will support, they will break. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம் பாசும் மறந்து விடக்கூடாது. although they have 18 seats, they will try to be a kingmaker. They will try to put themselves as a prime minister candidate. So pass இருந்த they will try their test the water. கண்டிப்பா முயற்சி செய்வாங்க. எல்லாமே அரசியல் சாணக்கியர் தானே. இல்ல நான் நினைக்கிறேன் பாஸ் வந்து இரலவென்ட். ஏன் தெரியுங்களா, அவங்க வந்து அந்த சைடு தான் இருந்தே ஆகணும். அவங்க இந்த சைடு வரவே முடியாது. ஸோ தட் பேசிஸ்ல இருக்காங்க அவங்க, சரிங்களா. சோ பாஸ் வந்து அந்த 18 ஓட்டு இஸ் இரலவென்ட். இந்த சென்ஸ் அது அவங்க பிஎன் சைட் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த சைடு தான் இது. இப்ப பெர்சாத்தும் இந்த சைடும் வரலாம், அந்த சைடும் போலாம். எப்படின்னாக்கா பாஸ்டனுடைய ஆதரவு முழுமையாக பெரிகாத்தா நேஷனலுக்கு என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது சற்று குறைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இவர்கள் நேற்று இருந்து சொல்கின்ற, குறிப்பாக இன்று நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய துணைத் தலைவர் பாஸ்டனுடைய துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம், நாங்கள் மீண்டும் மாக்காஃபாட் நேஷனல் அது அம்னோவுடைய ஒத்துழைப்பு வந்து நாங்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். அது ஒண்ணுதானே. இப்ப எல்லாம் இப்ப படுத்தோம்னா லெப்ட் ரைட்னு வச்சுக்கோங்களேன். சோ லெப்ட் சைட்ல வந்து அவங்க வந்து தெரியுமா, நாங்க ஏல உட்காந்துருப்போம், இல்ல நாங்க பில உட்காந்து கூட வருவோம். ஆனா ஏயும் பி அந்த சைடு தானே. சோ நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த குரூப்ல இருக்காங்க, சரிங்களா. சோ அந்த குரூப்ல வந்துட்டு அந்த குரூப்ல இருந்து வெளியே வருவாங்களா? சோ பாஸ்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க. சோ பாஸ் இந்த சைடு வருமா? வராது. அந்த சைடு பாத்தீங்கன்னா பெர்சாத்துல பாசிபிலிட்டிஸ் 30 பேர் இருக்காங்க, அதுல 10 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த இன்சிடென்ட்ல, பிகாஸ் முஹிதீன் நாம பெர்சாத்து பிரசிடென்ட் சப்போர்ட் பண்ணல. சோ திருப்பி வந்து நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படி ஒரு இன்னும் நெஞ்செழுத்தம் உள்ளவங்க ஒரு 10 பேர் இருக்கலாம் அந்த சைடு. சோ அவங்க இந்த சைடு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சொன்னோம்னா ஒரு 20-30 பேர்னு சொன்னோம்னா எஸ்,
இது வந்து 5 பேர் தான் சொல்றோம் நம்ம, சரிங்களா? இந்த சைடு இருந்து அந்த சைடு மாறுறதுக்கு. சோ அந்த பாசிபிலிட்டி. சோ இந்த சைட் வந்துட்டு யாரு குதிப்பானா, அப்கோர்ஸ் அந்த 88 விட்டுருங்க. 88 வந்து அது ஒரு பேங்க் மாதிரி இந்த சைட், சரிங்களா? ஆனா வாரிசான், பெஜுவாங், அந்த கொஞ்சம் 2 இண்டிபெண்டன்ட் இருக்கிறதெல்லாம் தட்ஸ் அ பாசிபிலிட்டி அந்த சைடு போறதுக்கு. சோ இந்த இதுல தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? பிகாஸ் சாலிட் அந்த சைட் தான் இங்க 88, அந்த சைடு வந்து we are talking about that அம்னோ சைடு அந்த 23 பேரு, and of course அந்த பாஸ் 18 is very strong base, சரிங்களா? அப்படி இருக்கையில இருக்கக்கூடிய, அதாவது 111 இடங்களை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னவாக இருக்கின்றது பாத்தீங்கன்னாக்கா, இவர்களுடைய 88 இடங்கள், அதன் பிறகு வாரிசனுடைய 8 இடங்கள், அதன் பிறகு ஜிபிஎஸ் அவருடைய 18 இடங்கள் இவர்களுக்கு வாய்ப்பு ஆதரவு கிடைத்தால் நிச்சயமாக இவர்கள் சுலபமாக அன்வார் இப்ராஹிம் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை பற்றி தான் ஏற்கனவே அமைச்சரவை பட்டியல் கூட வெளியானது 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வெளியானது. ஆனா ஒரு வகையில் அன்வார் இப்ராஹிம் give the deputy prime ministership to GPS. 2 deputy prime secretary பண்ணிட்டு, ஒன்னு வந்து for GPS, one for வாரிசான். அது நேரத்தை வந்து வாட்ஸ்அப்ல வந்துருந்துச்சு. அந்த 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 2 போஸ்டர் 2 செய்தி வந்துச்சு. ஒன்னு வந்து GPS, ஒன்னு வந்து வாரிசான் டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். அப்படி இருக்கையில் அப்படி கொடுத்தால் ஜிபிஎஸ் வாய்ப்பு, ஜிபியோட சப்போர்ட் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்ம தவிர்க்க கூடாது. அப்ப இப்ப என்ன அதான் சொல்றேன், இப்ப என்ன தெரியுங்களா? ஓகே, அட்வான்டேஜ்னா அம்னோ அட்வான்டேஜ். இப்ப 2 பேர் பாத்தோம்னா தெரியுங்களா? ஓகே, இப்ப வந்து பக்கத்தான அர்பன் சைட் வந்து தெரியுங்களா, 1வது ஒடியாரவங்கன்னு சான்ஸ் இல்ல. அந்த 1வது ஒடியாரவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா இவங்க வர்றது வந்து நம்ம நம்பர் 1 வர்றதுக்கு பொசிஷன் இருக்குன்னு சொல்ற வரேன். சோ என்ன எது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப அட்வான்டேஜ் எங்கன்னு சொன்னோம்னா அம்னோ சைடு அட்வான்டேஜ். பிகாஸ் இந்த சைட் அந்த குரூப் நார்மலி அந்த நம்பர் வச்சிருந்தாங்க, அங்கிருந்து பிரிஞ்சு வந்தனாலதான் அந்த இது கொலாப்ஸ் பண்ணிச்சு அந்த கவர்மெண்ட், சரிங்களா? சோ அந்த வகையில அட்வான்டேஜ் அந்த சைட் தாண்டி அம்னோ பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வேட்பாளர், பக்கத்தான அரப்பானில இருந்து வரக்கூடிய வேட்பாளர், இதையும் தாண்டி வேறு யாராவது முளைத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கூட்டணி, அதாவது ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது வேறு வகையிலே மீண்டும் மகாதீர் வருவதற்கான வாய்ப்போ? முயற்சி செஞ்சு கொண்டிருந்தார் இருக்கின்றார், அவரும் கைவிடவில்லை. அது கண்டிப்பா நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் Tengku Razali is a possibility. Unity government. Anyway, நம்ம இன்னொரு பெரிய ஃபேக்டரை நம்ம பத்தி பேசாம இருக்கிறோம். என்ன தெரியுங்களா? Yang di-Pertuan Agong. You see, Yang di-Pertuan Agong என்ன சொல்ல போறான்னு ஒரு விஷயம் இருக்கு, சரிங்களா? அவரு வந்துட்டு he could choose anyone. இவங்க கொடுக்குற பேர் அம்னோவோ யாரையும் அவரு சூஸ் பண்ணிட்டு அவர் சொல்லலாம், ஓகே, so and so is coming for vote of confidence. I want him to form a unity government. Okay, during this COVID period, this is the best thing you all can do for the country. அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். So the whole game changes. It becomes a unity government. So whoever gets the prime ministership, he has to form the government from both sides. So that is one of the. அப்பொழுது கூட யாராவது ஒருவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது போல தெரியும். Then he have to form the government. He have to go back to அவர் வந்து திருப்பி பார்லிமெண்ட் போயிட்டு show the confidence. அது வந்து இந்த முறை கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது செஞ்சுதான் ஆகணும் இந்த முறை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிலிஷன் ஹிஸ்டரி அது யாருமே செஞ்சது 64 வருஷத்துல எந்த பிரதமரும் அது மாதிரி செஞ்சதில்லை. they never go to the parliament and show the confidence. ஏன்னாக்கா அப்போ வந்து எல்லாத்துக்கும் 2/3 மெஜாரிட்டி இருந்தது, நல்ல சாதகமான அரசாங்கம் அமைஞ்சதுனால இருந்தது. இப்போ they have no problem. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா they have to show to the public they have the support in the parliament. ஆனால் நான் நினைக்கின்றேன் கடைசியில் ஒரு நியூட்ரல் லீடர் தான் வருவாங்கன்னு வாய்ப்பு உண்டு. புதிய பிரதமர் பிரைம் மினிஸ்டர். அதான் டாக்டர், நிலையில எப்படி இருக்கின்றதோ அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாளை வேறு மாறலாம், வாய்ப்பு உண்டு. காரணம் மக்கள் மட்டும் இப்பொழுது குழப்பத்தில் இல்லை, அரசியல்வாதிகள் கூட குழப்பத்தில் இருக்கின்றார்கள். நான் பல அரசியல்வாதிகளிடம் பேசும் பொழுது கூட எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை நிலைமை என்னவாகும், எப்படி மாறும் என்று தெரியவில்லை என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு அடுத்து என்ன நிலவரங்கள் வருகின்றதோ அதை பற்றியும் நாம் பேசுவோம். இதுவரையில் இந்த
அடுத்த பிரதமருக்கான வாய்ப்பு யார் என்பதை பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.